நான் எப்போதும் இதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். திருமணத்திற்கு பின் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கும் என்று பெரும்பாலான மக்கள் இதைத்தான் சொல்வார்கள். திருமணத்திற்கு பின் மகள்கள் மாறிவிடுகிறார்கள் என்று. மேலும் மகள் மருமகளாக சீமந்த வீட்டிற்கு செல்லும் போது அவர்களுக்கு மகள்களுக்கு கிடைக்கும் அன்பு கிடைப்பதில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று கருதுகிறேன். ஏனெனில் எனக்கு இவ்வளவு நல்ல புகுந்த வீடு கிடைத்தது. எனது புகுந்த வீட்டில் 3 பேர் மட்டுமே இருந்தனர். என் மாமனார், நாத்தனார் மற்றும் என் கணவர். அனைவரும் மிகவும் நல்லவர்கள். என் மாமனாரின் குணம் மிகவும் அமைதியானது. அவர் அரிதாகவே பேசுவார். பேசும்போதும் மிகவும் மெல்லிய குரலில் பேசுவார். எப்போதும் தலையை கீழே தாழ்த்தியவாறு இருப்பார். நான் என் மாமனார் சத்தமான குரலில் பேசுவதை ஒருபோதும் கேட்டதில்லை. இன்று நான் சமையல் செய்து முடித்துவிட்டு சமையலறையில் இருந்து விரைவாக வெளியே வந்து கணவர் வீடு திரும்புவதற்காக காத்திருந்தேன். அப்போது திடீரென மிகவும் கடுமையான மழை பெய்யத் தொடங்கியது. எனக்கு கணவரை பற்றி கவலை ஏற்பட்டது. இந்த மழையில் அவர் எப்படி வீடு திரும்புவார்? மதியம் முதல் கடும் மழை பெய்து கொண்டிருந்தது. மழை அதிகமாக இருந்ததால் வெள்ளம் போல தோன்றியது. மின்னல் மற்றும் இடியின் சத்தத்திற்கு எனக்கு எப்போதும் பயம். எப்போதும் நான் இப்படித்தான் நினைத்திருப்பேன். திருமணத்திற்கு பின் முதல் மழையில் கணவருடன் அனுபவிப்பேன் என்று. ஆனால் மாலை நேரத்தில் கணவர் எனக்கு போன் செய்து, வானிலை மிகவும் மோசமாக உள்ளது, மழையால் எங்கெங்கோ வெள்ளம் நிரம்பியுள்ளது, அதனால் நான் இன்று வீட்டிற்கு வரமாட்டேன், அலுவலகத்திலேயே தங்கிவிடுகிறேன், மழை நின்றால்தான் வீடு திரும்ப முடியும் என்று சொன்னார். இதை கேட்டு நான் மிகவும் பதற்றமடைந்தேன். விரைவாக சென்று இந்த விஷயத்தை என் மாமனாரிடம் சொன்னேன். அவர் சொன்னார், மருமகளே, கவலைப்படாதே, நீ உன் அறைக்கு சென்று தூங்கு, இதில் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை, பெரும்பாலும் மழையின் போது நித்தின் அலுவலகத்திலேயே தங்கிவிடுவான் என்றார். மாமனாரிடம் சொல்லிய பிறகு நான் என் அறைக்கு திரும்பினேன். ஆனால் இந்த இரவு மிகவும் பயங்கரமாக இருந்தது. பல மணி நேரமாக தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தது. மின்னல் மற்றும் இடியின் சத்தத்தால் எனக்கு பயம் தாங்க முடியவில்லை. நான் படுக்கையில் ஒரு மூலையில் சுருண்டு படுத்திருந்தேன். என் அறையின் ஜன்னல் வழியாக மின்னல் தெளிவாக தெரிந்தது. நான் தனியாக என் அறையில் இனி இருக்க முடியாது என்று உணர்ந்தேன். அதனால் நான் என் நாத்தனார் சீமாவின் அறைக்கு சென்று அவளுடன் தூங்கலாம் என்று முடிவு செய்தேன். பயத்துடன் மிகவும் சிரமப்பட்டு நாத்தனாரின் அறைக்கு சென்றேன். என் பயத்தின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. என் நாத்தனாரின் அறை கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தது. என் மாமனாரின் அறைக்கு அடுத்ததாக என் அறை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது. இருட்டில் கீழே இறங்குவதற்கு எனக்கு பயமாக இருந்தது. ஏனெனில் நான் மேல் மாடியில் முற்றிலும் தனியாகவே இருந்தேன். மழையின் காரணமாக எதுவும் தெரியவில்லை. நான் மெதுவாக படிக்கட்டுகளில் இறங்கி நாத்தனாரின் அறை வாசலுக்கு வந்தேன். கதவு உள்ளே இருந்து பூட்டப்படவில்லை என்று தோன்றியது. கதவை திறந்தவுடன் அறையின் மங்கலான வெளிச்சம் தெரிந்தது. நான் துணிச்சலாக அறைக்குள் நுழைந்தேன். நான் முன்னால் கண்ட காட்சியை பார்த்ததும் எனக்கு மூச்சே போய்விட்டது. நான் தவறாக புரிந்து கொண்டேனோ என்று நினைத்தேன். ஆனால் கண்களால் பார்த்ததை எப்படி தவறாக இருக்க முடியும்? சீமா தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய தேம்பல்கள் என் காதுகளில் விழுந்தன. அவள் எப்படியாவது என் மாமனாரிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தாள். இதை பார்த்ததும் நான் அதிர்ச்சியடைந்தேன். ஒரு தந்தை தன் மகளுடன் எப்படி இப்படி வக்கிரமாக நடந்து கொள்ள முடியும்? அந்த நிமிடத்தில் என் மாமனார் ஒரு வெறித்தனமான மிருகமாக தோன்றினார். அவர் என் நாத்தனார் மீது வன்முறை செய்து கொண்டிருந்தார். என் நாத்தனாருக்கு எவ்வளவு காலமாக இந்த வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது என்று இன்றுதான் புரிந்தது. சீமா ஏன் இப்படி மௌனமாக இருந்தாள் என்பதற்கான காரணமும் இன்று தெரிந்தது. அவளுடைய விழிகள் ஏன் இப்படி வெறுமையாக இருந்தன என்பதற்கான ரகசியமும் இப்போது புரிந்தது. என் பெயர் ரஷ்மி. 4 மாதங்களுக்கு முன்பு இந்த வீட்டில் எனக்கு திருமணம் நடந்தது. நித்தின் ஒரு திருமணத்தில் என்னை பார்த்துவிட்டு அங்கேயே என்னை விரும்பினான். பிறகு அவன் எங்கள் வீட்டுக்கு திருமண பேச்சு அனுப்பினான். என் வீட்டார் நித்தினின் குடும்பத்தை பற்றி விசாரித்து பார்த்தார்கள். அவர்களுக்கு தெரிந்தது, பையனின் குடும்பம் சிறியது, அவனுக்கு தனது வியாபாரம் உள்ளது, நல்ல பகுதியில் தனது வீடு உள்ளது. ஆகவே அவர்கள் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார்கள். எங்கள் திருமணமும் நிச்சயமானது. திருமணம் நிச்சயமான பிறகு நாங்கள் அடிக்கடி தொலைபேசியில் பேசுவோம். ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். ஏனென்றால் வரப்போகும் வாழ்க்கையை நாங்கள் இருவரும் சேர்ந்தே கழிக்க வேண்டியதுதானே.
ஒரு மாதத்திற்குள் எங்கள் திருமணம் நடந்துவிட்டது. திருமணத்திற்கு முன்பு நான் பலரிடமிருந்து கேள்விப்பட்டிருந்தேன். வீட்டில் நாத்தனார் இருந்தால் உறவை நடத்துவது மிகவும் கடினம். ஏனென்றால் அவள்தான் வீட்டின் அருமை பெண், தம்பியின் அன்புக்குரியவள். நானும் இதைத்தான் நினைத்து என் புகுந்த வீட்டிற்கு வந்தேன். சீமாவால் எனக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் சீமா மற்ற நாத்தனார்களைப் போல இல்லை. அவளுடைய பழக்கம் மிகவும் அமைதியானது. அவள் எப்போதும் மௌனமாக இருப்பாள். தன்னைத்தானே குறைத்து கொள்வாள். பெரும்பாலும் தன் அறையிலேயே தன் கதவை அடைத்து கொண்டு இருப்பாள். நானும் எப்போதாவது அவளை வற்புறுத்தி அறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தாள். அவள் சிறிது நேரம் மட்டுமே வெளியே இருப்பாள். பிறகு உடனே தன் அறைக்கு திரும்பி விடுவாள். சில சமயங்களில் மறுக்காமல் கொஞ்சம் வெளியே வந்து எங்களுடன் இருப்பாள். ஆனால் சீமா அவர்களுடைய பேச்சுக்கு பதில் சொல்ல மாட்டாள். நான் அவளிடம் அதிகம் கேள்வி கேட்டால் எனக்கு படிக்க வேண்டும் என்று சொல்லி முடித்து விடுவாள். நானும் பிறகு அவளிடம் எதுவும் கேட்க மாட்டேன். மாலையில் நித்தின் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பினால் நான் அவனிடம் சொல்வேன், உங்கள் சகோதரி சீமா எப்போதும் மௌனமாகத்தான் இருக்கிறாள். அதற்கு அவன் சொல்வான், அவள் எப்போதும் இப்படி இருந்தவள் இல்லை. அம்மா இறந்து போன பிறகுதான் அவள் தனியாகிவிட்டாள். சூழ்நிலைகள் அவளை இப்படி மாற்றிவிட்டன. அம்மா இருக்கும்போது அவள் எல்லாருடனும் நன்றாக கலந்து பழகுவாள். ஆனால் இப்போது அவள் முற்றிலும் மாறிவிட்டாள். நீயும் அவளிடம் அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது. அப்பா அவளுடைய கவனத்தை மிகவும் வைத்திருக்கிறார். கொஞ்சம் காலத்தில் அவள் தானாகவே சரியாகி விடுவாள் என்றான். நானும் சீமாவிடம் பேசுவதை குறைத்து கொண்டேன். அவள் வீட்டு விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது என்று நினைத்தேன். அவளால் எனக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை. இல்லையென்றால் என் நண்பர்கள் என்னிடம் சொல்லியிருந்தார்கள், நாத்தனார் தன் அண்ணியின் வாழ்க்கையை நரகமாக்கி விடுவார்கள் என்று. அவள் அமைதியாக வாழ விடமாட்டாள். வேறு வீட்டிலிருந்து வந்து எப்படி நம் வீட்டில் ஆட்சி செய்கிறார்கள் என்று எண்ணி அவளை வாட்டுவாள். நான் திருமணம் செய்து இந்த வீட்டிற்கு வந்தபோது இதையே நினைத்தேன். சீமாவால் என் வாழ்க்கை பாதிக்கும் என்று. ஏனென்றால் என் மாமனார் அவளை மிகவும் அன்பாக நடத்துகிறார். அவளுடைய ஒவ்வொரு சிறிய தேவைகளையும் கவனிக்கிறார். அவள் சாப்பிட வராவிட்டால் என் மாமனார் உணவை எடுத்துக்கொண்டு அவள் அறைக்கு செல்வார். தன் கைகளால் அவளுக்கு உணவு ஊட்டுவார். அவர் பெரும்பாலும் அவள் அறையிலேயே இருப்பார். ஆனால் சீமாவின் நடத்தை அவரிடம் முற்றிலும் வேறுபட்டது. அவள் எப்போதும் அவரிடம் கோபத்தோடுதான் பேசுவாள். என் மாமனார் அவளுக்காக ஏதாவது வாங்கி வந்தால் அவளுடைய நடத்தை அப்படி இருக்கும். அவர் அவளுக்காக எந்த மரியாதையையும் வைத்திருக்கவில்லை என்பது போல. எனக்கு எப்போதுமே அவளுடைய நடத்தை மிகவும் விசித்திரமாக தோன்றியது. ஏனென்றால் அம்மா இறந்த பிறகு குழந்தைகளுக்கு அப்பாவிடம் 2 மடங்கு அன்பு ஏற்படும். ஆனால் அவள் தன் அப்பாவிடம் இருந்து வெகு தூரம் ஓடிக்கொண்டிருந்தாள். என் மாமனார் அவளுக்கு எவ்வளவு கவனம் செலுத்துகிறாரோ அதே அளவு என்னையும் கவனித்துக் கொள்வார். எனக்கு என் புகுந்த வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. என் திருமண வாழ்க்கை மிகவும் நன்றாக இருந்தது. ஆகவே நான் சீமாவின் நடத்தை குறித்து அதிகம் யோசிக்கவில்லை. திருமணத்திற்கு பிறகு நான் என் அம்மாவிடம் இதையெல்லாம் சொன்னேன். இதை கேட்டு அம்மாவுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றியது. ஆனால் அவள் என்னிடம் சொன்னாள், கடவுளுக்கு நன்றி சொல். உனக்கு இவ்வளவு நல்ல புகுந்த வீடு கிடைத்திருக்கிறது. உன் விஷயத்தை நீயே குறைத்துக்கொள். அவளை தொந்தரவு செய்து உனக்கான பிரச்சனைகளை வாங்கிக் கொள்ளாதே என்றார். எனக்கு என் அம்மாவின் வார்த்தைகள் மிகவும் சரியாக தோன்றின. அன்றிலிருந்து நான் சீமாவிடம் தானாகவே பேசுவதே இல்லை. சாப்பிட்டவுடன் விரைவாக மேல்மாடி அறைக்கு சென்று விடுவேன். இரவு முழுவதும் கீழே இறங்குவதில்லை. நித்தினுக்கும் எனக்கும் ஒரு தனி உலகம் இருந்தது. நாங்கள் ஒருவருக்கொருவர் போதுமானவர்களாக இருந்தோம். ஆகவே எங்களை சுற்றி எதுவும் தவறு நடப்பதை நாங்கள் உணரவே இல்லை. ஒரு நாள் என் மாமனார் வெளியிலிருந்து சில சிற்றுண்டி வாங்கி வந்தார். சீமா பள்ளியிலிருந்து வந்ததும் அவளை அருகில் அமர வைத்து அவளுக்கு அதை ஊட்ட ஆரம்பித்தார். சீமா மிகவும் கோபத்துடன் மறுத்துவிட்டாள். ஆனால் அவர் கடுமையான தன் கைகளால் அவளுக்கு ஊட்டினார். நான் அங்கேயே உட்கார்ந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். பார்த்தபோது நான் நினைத்தேன், சீமா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. இவ்வளவு அன்பாக இருக்கும் அப்பா கிடைத்திருக்கிறார். ஆனால் அவளுக்கு இதன் மதிப்பே தெரியவில்லை. இதற்கு பிறகு அவள் திடீரென எழுந்து வேகமாக தன் அறைக்கு சென்று விட்டாள்.
நான் மிகவும் ஆச்சரியத்துடன் அவள் போவதை பார்த்து கொண்டிருந்தேன். என் மாமனார் என் பார்வையை கவனித்துவிட்டு, என் மகளுக்கு என் மீது கோபம், அதனால் தான் இப்படி எழுந்து சென்று விட்டாள். நான் சரியான நேரத்தில் அவள் அம்மாவுக்கு சரியான சிகிச்சை அளித்திருந்தால் இன்று அவள் இங்கே எங்களுடன் உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் கடவுள் அம்மாவின் வாழ்நாளை இவ்வளவுதான் எழுதியிருந்தார். நான் அவள் அம்மாவின் சிகிச்சைக்காக நிறைய பணம் செலவழித்தேன். இரவு பகலாக உழைத்தேன். ஆனால் அவள் அம்மாவின் விதி இவ்வளவுதான். நானே அவள் அம்மா போன பிறகு மிகவும் பலவீனமாகிவிட்டேன். ஆனால் இதை சீமாவுக்கு எப்படி விளக்குவது? என் மாமனாரின் கண்களில் கண்ணீர் கண்டதும் என் இதயம் வருத்தத்தில் மூழ்கியது. இந்த வயதில் அவர் எத்தனை துன்பங்களை சந்திக்கிறார். மனைவியை பிரிந்த துக்கம் மட்டுமல்ல, குழந்தைகளின் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். நான் மிகவும் அன்பாக என் மாமனாரிடம் சொன்னேன், அப்பா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காலப்போக்கில் சீமா தானே புரிந்து கொள்வாள். நீங்கள் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் என்றேன். என் வார்த்தைகளுக்கு அவர் தலையாட்டினார். பிறகு சாப்பாட்டு தட்டை எடுத்துக்கொண்டு சீமாவின் அறை நோக்கி நடந்தார். நான் புன்னகையுடன் பார்த்து கொண்டே இருந்தேன். மாலை வரை அவர் சீமாவுடன் அவள் அறையிலேயே இருந்தார். நான் சமையல் செய்து முடித்தேன். சுத்தம் செய்தேன். முதலில் நான் நினைத்தேன், நானும் சீமாவின் அறைக்கு சென்று அவர்கள் இருவருடன் உட்கார்ந்து விடலாம். ஆனால் பிறகு நான் மீண்டும் யோசித்தேன், தந்தை மகள் இருவருக்கும் இடையே என்னுடைய இடம் என்ன? நான் எனது அறைக்கு திரும்பச் சென்றேன். எங்கள் வீட்டில் தினசரி நடப்பது இதுதான். என் மாமனார் சீமாவின் பின்னால் சுற்றி கொண்டே அவளுடைய குறும்புகளை சுமந்து கொண்டிருப்பார். சீமா அவருக்கு இன்னும் அதிகமான குறும்புகளை காட்டுவாள். சில சமயங்களில் எனக்கு சீமாவின் மீது பொறாமை கூட வரும். அவள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி! அவளுடைய தந்தை அவளுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுப்பார். அவளுடைய ஒவ்வொரு குறும்பையும் தலையில் வைத்துக் கொள்வார். ஆனால் எனது வீட்டில் என்னுடன் இப்படி எதுவும் நடக்கவில்லை. நான் என் வீட்டில் மூன்றாவது மகள். என் அப்பா என்னை நேசிக்கவில்லை என்று அல்ல, ஆனால் என் மாமனார் சீமாவிடம் காட்டும் அந்த அன்பையும் கவனத்தையும் என் அப்பா ஒருபோதும் எனக்கு காட்டியதில்லை. என் அப்பா எங்களுடைய மகளுடைய விஷயங்களில் அதிகம் ஈடுபட மாட்டார். எங்களுடன் ஏதாவது பேச வேண்டும் என்றால் எப்போதும் அம்மாவின் உதவியைத்தான் நாடுவார். ஆனால் எனக்கு எப்படி தெரியும் என் மாமனார் சீமாவின் பின்னால் சுற்றி கொண்டதன் உண்மையான நோக்கம் என்னவென்று? அன்றிரவு மழை அவ்வளவு கடுமையாக இல்லாமலும் இடி முழக்கத்தால் நான் பயந்து போகாமலும் இருந்திருந்தால் நான் இதையெல்லாம் ஒருபோதும் அறிந்திருக்க மாட்டேன். என் மாமனார் தன் சொந்த தேவைகளுக்காக தன் மகளை அழித்து கொண்டிருந்தார் என்பதை நான் அந்த இரவு அறைக்குள் நுழைந்ததும் நான் கண்ட காட்சியால் என் உடல் சிலிர்த்தது. என் மாமனார் சீமாவை பலவந்தமாக பிடித்து கொண்டு மிகவும் வக்கிரமான செயல்களை செய்து கொண்டிருந்தார். சுற்றுப்புறத்தை பற்றி அவருக்கு எந்த விழிப்புணர்வும் இல்லை. நான் உள்ளே வந்ததை கூட அவர் கவனிக்கவில்லை. என் மாமனார் ஒரு அரக்கன் போல இருந்தார். சீமா மிகவும் மென்மையானவள். அவள் தன் கண்களை மூடிக்கொண்டு கிடந்தாள். அவளுடைய தேம்பல்கள் முழு அறையையும் நிரம்பியிருந்தன. அவள் தன்னை விடுவிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளிடம் என் மாமனாரை தள்ளிவிடக்கூடிய அளவு சக்தி இல்லை. அவள் எவ்வளவு காலமாக இதை சகித்துக் கொண்டிருக்கிறாள்? அவளுடைய மௌனம், தன்னைத்தானே அறையில் அடைத்துக் கொள்ளுதல், இந்த ஒவ்வொரு பழக்கத்திற்கும் பின்னால் மறைந்திருந்த காரணத்தை இன்று நான் புரிந்து கொண்டேன். என் மாமனாருக்கு நான் அங்கு இருப்பது புரிந்தவுடன் அவர் சீமாவை விடுவித்து திரும்பினார். நான் நின்று கொண்டிருக்க பார்த்து அதிர்ச்சியடைந்தார். அவர் மனதில் கூட இந்த நேரத்தில் நான் இங்கு வருவேன் என்ற எண்ணம் இருக்காது. நான் என் அறையில்தான் இருப்பேன் என்று நினைத்திருப்பார். என்னை பார்த்ததும் அவர் முகம் வெளிரியது. அவர் பதற்றமடைந்தார். திக்குமுக்காடி என்னை கேட்டார், மருமகளே, நீ இங்கே என்ன செய்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? நான் முன்னால் நடந்து சீமாவின் கையை பிடித்தேன். அவளை என் பின்னால் மறைத்து கொண்டேன். அவள் பயங்கரமாக நடுங்கிக் கொண்டிருந்தாள். நான் கூறினேன், நீங்கள் இப்போதே இங்கிருந்து வெளியேறுவதே நல்லது. உங்களை போன்றவர்களை நான் சந்தித்தால் சாலையில் கட்டி வைத்து தீயிட்டு எரிக்க விரும்புகிறேன். இனி யாரும் இப்படிப்பட்ட மிருகங்களின் இலக்காக ஆகக்கூடாது. இதை கேட்டதும் என் மாமனார் கடுமையாக கோபமடைந்தார். அவர் கத்தினார், அதிகமாக பேச வேண்டாம். சீமா உன் காதுகளை நிரப்பிவிட்டாள். அதனால்தான் நீ இப்படி பேசுகிறாய். அவருடைய இந்த வார்த்தைகளால் நான் அதிர்ச்சியடைந்தேன். என்னுடைய கண்களால் நான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டேன். அதற்கு பிறகும் நான் கோபத்தில் கத்தினேன், நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்? இவ்வளவு பெரிய பாவத்தை செய்த பிறகும் உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமோ வருத்தமோ இல்லையா? நான் உங்களிடம் இறுதியாக சொல்கிறேன், நீங்கள் இப்போதே இங்கிருந்து போகாவிட்டால் நான் போலீஸை அழைத்து வருகிறேன் என்றேன்.
என் சிறிய மிரட்டலுக்கு பயந்து அவர் அறையிலிருந்து வெளியேறினார். நான் விரைவாக கதவை உட்புறம் தாளிட்டேன். சீமாவின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. எனக்கும் பயமாக இருந்தது. ஆனால் தெரியாது எங்கிருந்தோ எனக்கு இவ்வளவு தைரியம் வந்தது என்று. நான் முன்னேறி அவளை கட்டியணைத்தேன். நான் அவளை அப்படி அணைத்தவுடன் அவள் வெடித்து அழத் தொடங்கினாள். எனக்கு தெரியாது எவ்வளவு காலமாக அவள் இதயத்தில் அந்த துயரத்தை அடக்கி வைத்திருந்தாள் என்று. அவள் அழுது அழுது கொஞ்சம் ஆறுதல் அடைந்த பிறகு அவளே சொல்லத் தொடங்கினாள். நான் 11 வயதில் இருந்தபோது என் அம்மாவுக்கு உங்கள் மாமனாருடன் திருமணம் நடந்தது. சீமாவின் இந்த வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன். நான் இடைமறித்து கேட்டேன், நீ என் மாமனாரின் உண்மையான மகள் இல்லையா? சீமா தலையாட்டினாள். இல்லை, உங்கள் மாமனார் எனது அம்மாவை சில வருடங்களுக்குள் விவாகரத்து செய்துவிட்டார். என்னை என் அம்மாவிடம் ஒப்படைத்து விட்டார். ஆனால் என் அம்மா என்னை வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. சீமா விளக்கினார். என் அம்மாவின் எண்ணம் இதுதான். நான் இருக்கும்போது அவளால் மறுமணம் செய்து கொள்ள முடியாது. என்னால் அவள் தன் வாழ்நாட்கள் முழுவதும் ஒரு விதவையாகவே இருக்க வேண்டியிருக்கும். அவளுக்கு வேறு ஆதரவும் இருக்காது. ஆனால் திடீரென உங்கள் மாமனார் என் அம்மாவிடம் மிகவும் அக்கறையாக நடக்கத் தொடங்கினார். என் அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். தனக்கு இவ்வளவு நல்ல கணவர் கிடைத்துவிட்டார் என்று. அவர் மாற்றாந்தாய் மகளாக என்னை கூட கவனித்துக் கொள்கிறார் என்று எண்ணினாள். ஆனால் அவளுக்கு தெரியாது அவரது கணவரின் மனதில் என்ன நினைப்புகள் இருக்கின்றன என்று. சீமா தொடர்ந்தாள். என் அம்மா உயிருடன் இருந்தபோதே உங்கள் மாமனார் என்னுடன் வித்தியாசமான செயல்களை செய்து வந்தார். அப்போது எனக்கு வயது 12. நான் என் இளம் பருவத்தை நெருங்கிக் கொண்டிருந்தேன். எனக்கு சரியும் தவறும் புரியத் தொடங்கியது. என் இரண்டாம் தந்தை என்னிடம் என்ன விரும்புகிறார், எப்படி என்னை பார்க்கிறார், என்னுடன் என்ன செய்கிறார், இவை அனைத்தும் எனக்கு புரிந்தது. ஆனால் என் அம்மாவின் காரணத்திற்காக நான் மௌனமாக இருந்தேன். நான் இந்த விவகாரத்தால் என் அம்மாவின் இரண்டாவது விவாகரத்துக்கு காரணமாக இருக்க விரும்பவில்லை. உங்கள் மாமனார் என் அம்மா வீட்டில் இருந்தபோதே என்னை பலவந்தமாக அறையில் தூங்க வைக்க முயற்சிப்பார். என் அம்மா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவர் என்னை தொந்தரவு செய்ய தொடங்குவார். சில காலம் நான் இதையெல்லாம் சகித்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் நான் என் அம்மாவிடம் இதை பற்றி பேசினேன். என் அம்மா என்னை நம்பாமல் என் முகத்தில் ஒரு அறை விட்டார். உனக்கு வெட்கமே இல்லையா? உன் வாயால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறாய். அவர் எப்போதும் உன்மேல் எவ்வளவு கவனம் வைக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல மனிதர் மீது இந்த பொய் குற்றச்சாட்டுகளை ஏன் சுமத்துகிறாய் என்று சொன்னாள். என் சொந்த அம்மாவே என்னை நம்பவில்லை என்றால் நான் வேறு யாரிடம் முறையிடுவது? நாட்கள் இப்படியே கடந்தன. நாட்கள் செல்ல செல்ல என் மாற்றான் தந்தையின் செயல்கள் மேலும் மேலும் துணிச்சலாக மாறின. நான் வளர வளர அவரின் நடத்தை மேலும் மேலும் மோசமாகிக் கொண்டே போனது. முதலில் அவர் என்னை சிறிது சிறிதாக தொந்தரவு செய்தார். ஆனால் நான் வளர ஆரம்பித்த போது அவர் எல்லை மீறி நடந்து கொள்ள ஆரம்பித்தார். ஒரு நாள் அவர் தன் எல்லைகளை முற்றிலும் மீறிவிட்டார். அன்று என் அம்மா ஏதோ வேலையாக வெளியே சென்றிருந்தார். அவர் திரும்பி வந்தபோது எல்லாவற்றையும் தன் கண்களால் பார்த்துவிட்டார். அதன் பிறகு நான் அஞ்சியதே நடந்தது. என் சொந்த அம்மாவே என் மீது குற்றம் சாட்ட ஆரம்பித்தார். நான் தன் கணவரை தன் இளமையாலும் அழகாலும் மயக்கிவிட்டேன் என்று குறை கூறினார். உடனே அவர் என் முகத்தில் ஒரு அறை விட்டார். நீ உன் தாயின் வீட்டை கெடுத்து விட்டாய் என்று கத்தினார். நான் அம்மாவை மன்னிக்கும்படி கெஞ்சினேன். இதில் எனக்கு எந்த குற்றமும் இல்லை. நானும் இந்த மனிதனின் விலங்குத்தனத்தால் பல வருடங்களாக பாதிக்கப்பட்டவள் என்று சொன்னேன். ஆனால் என் அம்மா என்னை நம்பவே இல்லை. இந்த விஷயம் அவரால் தாங்க முடியவில்லை. அவருக்கு இதயம் தொந்தரவு ஏற்பட்டது. சில நாட்கள் மருத்துவமனையில் இருந்த பிறகு அவர் உயிரை விட்டுவிட்டார். ஆனால் இறப்பதற்கு முன் அவருக்கு உண்மை புரிந்துவிட்டது. அவர் தன் கணவர்தான் குற்றவாளி என்பதை உணர்ந்தார். என்னை மன்னிக்கும்படி கேட்டார். ஆனால் எனக்கு அந்த மன்னிப்பு இப்போது தேவையில்லை, விரும்பவும் இல்லை. ஏனென்றால் என் அம்மா சில நாட்களுக்கு முன்பே என்னை நம்பியிருந்தால் இந்த நிலைமை வராது. நான் அழிந்து போக வேண்டியிருக்காது. என் மாற்றான் தந்தையின் கைகளால் ஒவ்வொரு நாளும் சித்திரவதை செய்யப்பட வேண்டியிருக்காது. அம்மா இறந்த பிறகு நான் வீட்டை விட்டு ஓடி போகலாம் என்று நினைத்தேன். ஆனால் உண்மை எனக்கு புரிந்துவிட்டது. இந்த சமூகம் ஒரு தனியான பெண்ணை பார்த்தால் எல்லோரும் ஒரு காட்டு மிராண்டியாக மாறிவிடுவார்கள். நான் இன்னும் ஒரு இளம் பெண். இந்த வீட்டை விட்டு வெளியேறினால் எங்கே போவது? எங்கே சென்றாலும் இதே நிலைமைதான்.
கடைசியாக நான் என் விதியை ஏற்றுக்கொண்டு என் மாற்றான் தந்தையுடனேயே தங்கிவிட்டேன். என் வாழ்க்கையை என் விதியின் பாதையில் விட்டுவிட்டேன். இதை நான் என் மாற்றான் தந்தை சகோதரர் நித்தினுக்கும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் என்னை நம்பாவிட்டால் அதன் பிறகு நான் எங்கும் இருப்பிடம் இல்லாமல் போய்விடுவேன். என் அம்மாவின் மரணத்திற்கு 6 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த 6 வருடங்களில் ஒவ்வொரு நாளும் என் மாற்றான் தந்தை என்னுடன் இப்படித்தான் நடந்து கொண்டார். நான் சீமாவின் கைகளை என் கைகளால் பிடித்து, இனிமேல் உனக்கு எதுவும் நடக்காது, நான் உன்னுடன் இருக்கிறேன், உன் பாதுகாப்புக்காக நான் என் உயிரை கூட தியாகம் செய்ய தயார் என்று உறுதியளித்தேன். நீங்கள் முன்பே சொல்லியிருந்தால் நான் உதவியிருப்பேன் என்றேன். சீமா சிரித்தாள். என் அம்மாவே என்னை நம்பவில்லை. பிறர் நம்புவார்கள் என்று எப்படி நினைக்க முடியும்? அவளின் சிரிப்பில் இந்த வலி என் இதயத்தை கிழித்து விட்டது. மழை இன்னும் பெய்து கொண்டிருந்தது. ஒரு அடியாக நித்தினும் வீட்டிற்கு வந்தார். சீமா என்னிடம் அழுது கொண்டிருப்பதை பற்றி அவர் என்னவென்று கேட்க, நான் நடந்த உண்மை அனைத்தையும் கூற, இதை கேட்ட நித்தினின் நரம்புகள் துடித்தன. உடனே அவர் தன் தந்தையின் அறைக்குள் சென்றார். அவர் படுக்கையில் படுத்திருந்தார். நித்தின் அவரை கூப்பிட்டார். ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. நித்தின் மேலே நடந்து அவரை அசைத்த போது அவரது தலை ஒரு பக்கம் சாய்ந்தது. நித்தின் உடனே டாக்டரை அழைத்தார். அப்போது தெரிந்தது, நித்தினின் தந்தை இறந்துவிட்டார். நித்தினின் தந்தைக்கு தெரிந்துவிட்டது. அவரது ரகசியம் இப்போது அவரது மகனுக்கு முன்னால் வெளியாக போகிறது. அவர் தனது மகனை எதிர்கொள்ள தயாராக இல்லை. இந்த எண்ணத்தையே தாங்கிக் கொள்ள முடியாமல் இதய அடைப்பால் இறந்துவிட்டார். அவரது மரணம் சீமாவை தினசரி துன்புறுத்தும் ஒரு கொடூரமான ஆளிலிருந்து விடுவித்தது. ஆனால் அவள் ஏற்கனவே எத்தனை வருடங்கள் அந்த மனிதனின் அருவருப்பான செயல்களை சகித்துக் கொண்டு வாழ்ந்தாள். தம்பதியர்கள் விவாகரத்து செய்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்களின் குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் அழிந்து போகிறார்கள். நமது சமூகத்தில் எத்தனை பெண்கள் சீமாவை போல இருக்கிறார்கள். தன்னுடைய மாற்றான் தந்தையின் கொடுமைகளுக்கு இரையாகிறார்கள். தம்பதியர்கள் ஒவ்வொருவரும் பிரியும் முன் தங்கள் அப்பாவி குழந்தைகளை பற்றி சிந்திக்க வேண்டும். நாம் விவாகரத்து செய்து கொண்டால் இந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகும் என்று யோசிக்க வேண்டும். நாம் நமது சண்டைகளின் சுமையை நமது குழந்தைகள் மீது ஏன் போட வேண்டும்? யாரோ ஒருவரின் கைகளில் விளையாட்டு பொம்மையாக மாற வேண்டுமா? இத்துடன் இந்த கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.